அந்த காட்டுல மீனுக்குருவி 2 குழந்தைங்கள வச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தது. அம்மா, பக்கத்து வீட்ல நூடுல்ஸ் செய்றாங்க போலம்மா. நல்ல வாசமா இருக்குமா. எங்களுக்கும் செஞ்சு கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. என் கையில காசும் இல்ல பிங்கி. இரு கிளியண்ணா கடையில போய் கேட்டுட்டு வரேன். மீனுக்குருவி நூடுல்ஸ் வாங்குறதுக்காக கிளியோட கடைக்கு பறந்து போச்சு. கிளியண்ணா, ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் இருந்தா தாங்கண்ணா. என்னது, நூடுல்ஸ் வேணுமா? நீ வாங்கின பொருளுக்கு இன்னும் காசு தரல. இன்னும் மேலும் மேலும் பொருள் வாங்கினீன்னா நீ எப்போ காசு தரலான் இருக்க? காசு கொடுத்துட்டு நூடுல்ஸ் வாங்கிக்க. மீனுக்குருவி ஒரு மரத்து மேலே உட்காந்து அழுதுட்டு இருந்தது. எனக்குன்னு ஒரு வேலையும் இல்லை, என் குழந்தைங்களுக்கு பிடிச்சதையும் செய்ய முடியல. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, நீ தான் எனக்கு ஒரு வழி கொடுக்கணும். அந்த சமயத்தில் மரத்துல இருந்து ஒரு ஒளி மாதிரி தெரிஞ்சுது. குருவி, எதுக்கும் கலங்காத. நீ வாழ்றதுக்கு வழி நான் சொல்றேன். என்னோட மரத்துல ஒரு வழி தெரியுதா? அந்த வழியா நீ உள்ளவா. மீனுக்குருவி பறந்து உள்ள போச்சு. மீனுக்குருவி உள்ள வந்து பார்த்துச்சு. அதுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த இடத்த சுத்தி ஃபுல்லா நூடுல்ஸா இருந்தது. நிறைய வகையான நூடுல்ஸ் இருந்தது. குருவி, சத்தான பொருட்களை வச்சு தயார் பண்ண நூடுல்ஸும் இங்க நிறைய இருக்கு. அதை எடுத்துட்டு போய் நீ சின்னதா ஒரு கடை வச்சு வாழ்ந்துக்க. எப்பெல்லாம் அந்த நூடுல்ஸ் முடியுதோ அப்ப வந்து என்கிட்ட எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றி மரன். நான் இந்த குழந்தைங்களை வச்சு எப்படி வாழ்வணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு வழி காட்டிட்டீங்க. மீனுக்குருவி அதுக்கு தேவையான சத்தான நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தது. மீனுக்குருவி வீட்டுக்கு போய் அந்த ஆர்கானிக் நூடுல்ஸை தயார் பண்ண ஆரம்பிச்சது. தயார் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அம்மா அம்மா, இந்த நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. சூப்பரா இருக்கு. மீனுக்குருவி அவங்க காட்டிலே சின்னதாக ஒரு கடை போட்டுச்சு. அந்த கடைக்கு பறவைங்க எல்லாம் பறந்து வந்தாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, என்னோட நூடுல்ஸை சாப்பிட்டு பாருங்க. மீனுக்குருவி, இந்த மேகி நூடுல்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு. அதை எடுத்துட்டு வந்து இந்த காட்டில் நீ வியாபாரம் பண்ணா என்ன அர்த்தம் சொல்லு? புறான்னா, என்னோட நூடுல்ஸ் உடம்புக்கு கேடு கிடையாது. இது ராகி மாவுல செய்யற நூடுல்ஸ். இதை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டு பாருங்க. மீனுக்குருவி புறாவுக்கு ஒரு பிளேட் நூடுல்ஸை கொடுத்தது. புறாவும் அதை சாப்பிட்டுச்சு. மீனுக்குருவி, நீ சொன்ன மாதிரி இது ராகி டேஸ்ட்ல தான் இருக்கு, மற்ற மேகி மாதிரிலாம் இல்லை. புறாவோட மனைவி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டாங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கட்டாக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. மீனுக்குருவி நூடுல்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட போச்சு. கட்டாக்காகவும் அதை பின்தொடர்ந்து பறந்து போச்சு. ஓஹோ, மீனுக்குருவி, இதுதான் விஷயமா? இந்த மரத்துக்குள்ளதான் நீ போயிட்டு வந்துகிட்டு இருக்கியா? இரு, நானும் வரேன். மீனுக்குருவி நூடுல்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துருச்சு. கட்டாக்காக அந்த மரத்துக்குள்ள போயிருச்சு. போயிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தது. ஐயோ, எவ்வளோ நூடுல்ஸ்! இந்த நூடுல்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இங்க இருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம காட்டுல ஒரு பெரிய கடை வைக்கணும். இப்படி சொன்ன கட்டாக்காகவும் அந்த நூடுல்ஸை போய் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு கம்பி மாதிரி வந்து கட்டாக்காகத்தை இறுக்கி பிடிச்சிருச்சு. கட்டாக்காக வலி தாங்க முடியாம அழுதுட்டே இருந்தது. ஐயோ, ரொம்ப வலிக்குது. யாரு என்னை கட்டி போட்டீங்க? வலி தாங்க முடியல. ஏ காகமே, யார கேட்டு நீ என் இடத்துக்குள்ள வந்த? இதுதான் உனக்கு லாஸ்ட். இன்னொரு டைம் என் இடத்துக்கு வந்த அவ்வளவுதான் உனக்கு. இப்படி சொன்ன மரம் ஒரு குச்சி எடுத்து கட்டாக்காகத்தை தள்ளி விட்டுருச்சு. ஐயோ 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 ஐயோ! கட்டாக்காகம் சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருச்சு. ஐயையோ, இந்த மரம் சாக்கடைக்குள்ள கொண்டு வந்து தள்ளிருச்சே. எந்த பறவையாவது பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? ஐயோ! மீனுக்குருவியோட ராகி நூடுல்ஸ் அந்த காட்டுல எல்லா பறவைங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பறவைங்களும் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து சாப்பிட விட்டாங்க. குழந்தைங்களும் அந்த நூடுல்ஸை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.